ரகசியம். नमस्ते भगवन् शम्भो बाहुभ्यामुतते नमः ईशु शिवतमायाते तया பெச்சுமணி, இதுதானே உனக்கு உன் அப்பா அம்மா வைத்த முதல் பெயர்? இது எனக்கு எப்படி தெரிந்தது என்று ஆச்சரியப்படுகிறாயா? உனக்கு முன்னால் 3 குழந்தைகள் பிரசவத்திலேயே இறந்து விட்டார்கள். உன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளை வரம் வேண்டி சர்வேஸ்வரனை வேண்டிக் கொண்டார்கள். ஈஸ்வரன் அருளால் பிறந்ததால் உனக்கு பிச்சுமணி என்று பெயர் வைத்தார்கள். கடவுள் போட்ட பிச்சை நீ, கோவில் பிள்ளை நீ ஒரு இலக்கை தேடி வந்திருக்கிறாய். சின்ன வயசுல இருந்தே என்னோட வாழ்க்கை பயணம் சிவன் கோயில்களை தேடித்தான். வெறுமை கடவுளை தரிசிக்கிறதுக்கு இல்லை, அந்த கோயில்களில் இருக்கிற சத் விஷயங்கள் மக்களை போய் சேரணுங்கிற ஒரு ஆசைதான். சித்தர் பாடல் படி மகேந்திரகிரி மலையில இருக்கிற உலக அழிவை தடுக்கக்கூடிய அந்த மகா சக்தி ரகசியத்தை தேடி வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, அதை பார்க்காம நான் திரும்பி போக மாட்டேன். சரியான இடத்திற்கு சரியான காலகட்டத்திற்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் தேடலில் 3 நிலையை கடந்தாக வேண்டும். முதல் நிலை உன்னை நீ அறிதல். உன் என்பது உனக்குள் இருக்கும் சிவத்தை அறிதல். 2ஆம் நிலை உன்னை நீ மறத்தல், பற்றற்று போதல். 3ஆம் நிலை அழியப் போகும் இந்த உலகத்தை காக்க சித்தர்களாலும் சிவனாலும் மகாசக்தி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாசக்தியை கொண்டு இந்த உலகத்தை காப்பதற்கான உயர்ந்த லட்சியத்தை அடைய நீ தூண்டுகோலாக இருப்பாய். இங்கே நீ வந்ததற்கான சூட்சமமும் அதுதான். இவைகளை பற்றி அறிந்து கொண்டு உன் பயணத்தை தொடங்குவதற்குத்தான் இங்கே நீ வந்திருக்கிறாய். பிச்சுமணி, இந்த மலைக்கு வருவதற்கு ஓர் விதி இருக்கிறது. எல்லோராலும் இங்கு வந்துவிட முடியாது. பூர்வ ஜென்மத்தின் தொடர்ச்சி இது. அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக நல்ல காரியங்கள் பல நிறைவேற வேண்டியுள்ளது. உனக்கு போக போக சித்த அனுபவங்கள் காத்திருக்கிறது. நவநாயக சித்தலிங்கங்கள், பிரம்மலிங்கங்கள், சித்தர்கள் பூஜித்த 18 லிங்கங்களையும் நீ தரிசிப்பாய். ஒவ்வொரு லிங்க தரிசனமும் உனக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை தரும். உனது உள்ளத்தை புடம் போட்டு மாற்றும். நீ செல்லும் பாதையில் எங்கே உன்னால் மேற்கொண்டு நடக்க இயலவில்லையோ, எங்கே உன் உடல் கட்டுப்பாட்டை இழந்து காற்றை போல் உணர்கிறாயோ, அங்கேயே நின்னில். மௌன நிலைக்கு செல். மூச்சை இழுத்துவிடு. சிவத்தை மட்டுமே நினை. 2 கரம் கூப்பி ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லிக்கொண்டே இரு. மனதை ஒருநிலைப்படுத்தி மகேஸ்வரனை நினைக்கும் மாத்திரத்தில் காற்றில் ஒரு சிவமந்திரம் உன் காதில் ஒலிக்கும். அந்த திசையில் உன் பார்வையை செலுத்து. அங்கே சிவலிங்க தரிசனம் கிடைக்கும். சித்தர்கள் பூஜித்த சிவலிங்க தரிசனம் கிடைத்த பின் அந்த சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சம் உனக்கு கிடைக்கும். இப்படியாக உனது சிவபயணத்தில் 18 இடங்களில் உனக்கு 18 லிங்கங்களும் 18 ருத்ராட்சங்களும் கிடைக்கும். அந்த 18 ருத்ராட்சங்கள் உனக்கு கிடைத்த பின் மீண்டும் நான் உனக்கு தரிசனம் தருவேன்.
அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அப்பொழுது கூறுவேன். உனது பயணம் ஆரம்பமாகட்டும். நல்லது சுவாமி. பிச்சுமணி, உனக்குள் இருக்கும் சிவத்தை தேடும் பொழுது இவைகள் எதற்கு? சிவத்தை மட்டுமே நினை. नमस्ते भगवन् शम्भो बाहुभ्यामुतते नमः. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமிக்கு நம்ம கார்கோட ஈஸ்வரர் கோயில்ல வழக்கம் போல சித்தர் பௌர்ணமி பூஜை பண்ண வராரு. அதனால ஊர் மக்கள் யாரும் 8 மணிக்கு மேல இந்த ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது, வெளியே இருந்து ஊருக்குள்ள வரவும் கூடாது. இந்த உத்தரவை மீறி யாராவது வெளியில நடமாடுனா அவங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. இது ஊரு கட்டுப்பாடு. இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமிக்கு நம்ம கார்கோட ஈஸ்வரர் கோயில்ல வழக்கம் போல சித்தர் பௌர்ணமி பூஜை பண்ண வராரு. அதனால ஊர் மக்கள் யாரும் 8 மணிக்கு மேல இந்த ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது, வெளியே இருந்து ஊருக்குள்ள வரவும் கூடாது. இந்த உத்தரவை மீறி யாராவது வெளியில நடமாடுனா மெதுவா கூட்டு பாப்பா, பார்த்து பார்த்து. பார்த்ததுனால தான் இப்படி ஆச்சு. என்ன சுவாமி, இன்னைக்கு என்ன விசேஷம்? என்ன விசு, பாம்பேக்கு போனோன்னு எல்லாம் மறந்து போயிட்டியே. நம்ம ஊர்ல என்ன வழக்கம், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர் பாம்பு ரூபமா வந்து கோவில்ல ராத்திரி ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அதுலயும் இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதனாலதான் ஊருக்கு வெளியில 4 திசையிலும் விளக்கு வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நமோ நமஹ. ஓம் நமஹ. பிரிசிசே. நமோ நமஹ. இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி பௌர்ணமிக்கு நம்ம கார்கோட ஈஸ்வரர் கோயில்ல வழக்கம் போல சித்தர் பௌர்ணமி பூஜை பண்ண வராரு. அதனால ஊர் மக்கள் யாரும் 8 மணிக்கு மேல இந்த ஊரை விட்டு வெளியே போகவும் கூடாது, வெளியே இருந்து ஊருக்குள்ள வரவும் கூடாது. இந்த உத்தரவை மீறி யாராவது வெளியில நடமாடுனா அவங்க உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. இது ஊரு கட்டுப்பாடு.
ஓம் பவாய தேவாய நமः. ஓம் ஈசான தேவாய நமः. ஓம் பசுபதேர் தேவதாய நமः. ஓம் ருத்ராய தேவாய நமः. ஓம் உக்ராய தேவாய நமः. ஓம் பீமாய தேவாய நமः. ஓம் மகதே தேவாய நமः. ஓம் மகாதேவாய நமः. ஓம் ஸ்ரீ கார்கோடகீஸ்வராய நமः. ஓம் சர்வேஸ்வராய நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ராஜாதிராஜாய பிரதக்யசாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மகே சமே காமான் காமகாமாய மக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாத் குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः. கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. சர்வேஸ்வரா, இந்த கோவில் 1000 வருஷம் பழமையானது. சிவாய நம. சாமி, ஆமா, இன்னைக்கு பௌர்ணமி, அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன். இந்த பௌர்ணமிக்கு எங்க வீட்டு முறையாச்சு. சரிம்மா, வந்தவாளுக்கெல்லாம் பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். என்ன சாமி, இதுக்கப்புறமும் அபிஷேகமா? ஆமா, அதான் இந்த ஊர்ல விசேஷம். சித்தர் வந்து 8 மணிக்கு மேல கோயிலுக்குள்ள பாம்பு உருவா வந்து இங்க அபிஷேகம் பண்ற. பாம்பு உருவத்திலையா? ஆமா, மறுநாள் காலம்பரை வந்து பார்த்தோன்னா சித்தர் வந்துட்டு போனதுக்கு அத்தாட்சியா ஆவுடையார் மேல ஒரு பாம்பு சட்டை இருக்கும். ஆமா, அவ்வளவும் எங்களை பொறுத்த வரைக்கும் கார்கோடக சித்தரோட திருமேனி. பல 100 வருஷங்களா தொடர்ந்து நடக்கிற பௌர்ணமி பூஜை இது. இனியும் இது தொடர்ந்து நடந்து இதுக்கு ஒரு விக்னமும் வராம இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை. நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமி. ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு அற்புதமான விஷயம். இப்படி கிடைக்கிற பாம்பு சட்டையை பல வருஷங்களா நாங்க சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சித்தர் வந்து போற வரைக்கும் ஊர் ஜனங்க யாரும் வெளியிலேயே நடமாடக்கூடாது, அவர் கண்ணிலேயே படக்கூடாது. வெளியூர்லேருந்து வந்தவாள்லாம் 8 மணிக்குள்ள ஊரை விட்டு வெளியில போயிடணும். பௌர்ணமி பூஜை அன்னைக்கு 8 மணிக்கு மேல ஒரு ஈ காக்கா கூட வெளியில நடமாடாது. கோயில நடசாத்த போறோம். கோயில நடசாத்த போறோம். கோயில நடசாத்த போறோம். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. இந்த நேரத்துல இன்னும் கார் இங்க நின்றுட்டு இருக்கு. யாரா இருக்கும்? நீங்க இன்னும் கிளம்பலையா? இல்லை சாமி, இன்னைக்கு பௌர்ணமி பூஜைன்னு சொன்னீங்களே. ஆமா. 8 மணிக்கு மேலே ஊருக்குள்ளே யாரும் நடமாட மாட்டாங்கன்னு வேற சொன்னீங்க. அதுக்கு என்ன வந்தது? இப்போ சித்தர் வர நேரம் எடுத்து நீங்க கிளம்புங்க. விஷயம் கேட்கணும் சாமி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சாமி, பௌர்ணமி ராத்திரி சித்தர் வந்து பூஜை பண்ணுவார்னு சொன்னீங்க. அதுவும் பாம்பு வடிவத்தில் பூஜை பண்ணுவார்னு சொன்னீங்க. எவ்வளவோ கோயில் இருக்குது, ஆனால் இந்த கோயிலில் வந்து அவர் ஏன் பூஜை பண்ணுறாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். இந்த லோகத்தில் 14 லோகங்கள் உண்டு. அதில் நாகலோகமும் ஒன்று. அங்கே இருக்கிற கார்கோடக இனத்தை சேர்ந்த பாம்பு அதீதமான சிவபக்தி உள்ளது. இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறல, அங்கே சிவபெருமான் கழுத்தில் இருக்கிறது கூட அதே பாம்பு அந்த கார்கோடக இனத்தை சேர்ந்தது தான். ஒரு சமயம் அந்த மாதிரி கார்கோடக இனத்தை சேர்ந்த ஒரு பாம்பு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த கோவிலுக்கு வந்து தவறாம பூஜை பண்ணிட்டு. ஒரு சமயம் அப்படி வரும்போது அங்க வந்து ஒரு சித்தரோட காலில் மிதிப்பட்டு அங்கேயே இறந்து போயிடுது. அதனால அந்த தோஷம் சித்தரை பிடிச்சுடுத்து.
அந்த தோஷத்திலேருந்து அவர் விடுபடுறதுக்காக அந்த சித்தர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பாம்பா மாதிரி கோயிலுக்குள்ள வந்து அந்த பௌர்ணமி பூஜையை சித்தரே செய்துன்னு வராருங்கிறத ஐதீகம். சித்தரே இங்க வந்து பூஜை பண்றதுனால இந்த இடம் தவசான்யமுள்ள பரிகார ஸ்தலமா இருக்கு. இங்க வந்து தரிசனம் பண்றவாளுடைய எல்லா பாவமும் நிவர்த்தி ஆயிடும். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சாமி. சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சித்தர் பூஜை பண்ணும்போது அவரை ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதம்மா. அந்த சித்தரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எத்தனையோ பேருக்கு அப்புறம் இந்த லோகத்தையே பார்க்க முடியாம போயிடுது. ஐயா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. 8 மணிக்குள்ள இந்த ஊர் எல்லையை தாண்டிடுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரிங்க சார். ஏறுமா. என்ன மாணிக்கம் இந்நேரத்தில் வர்ற? தங்கச்சிக்கு நகை வாங்க பஜாருக்கு போயிருந்தேனே. பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுண்ணே. அதானே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. என்னப்பா நீ, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, இன்னைக்கு சித்தர் பூஜை பண்ண வருவாருன்னு தெரியும்ல. 8 மணிக்கு மேல ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப போனா தெய்வகுதம் ஆயிடுமே. இல்லைண்ணே, தங்கச்சிக்கு வாங்கின நகைலாம் பைக்குள்ள இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ராத்திரில எங்க போய் தங்குறதுன்னு. ஏன் பயப்படுற? நான் இருக்கல்ல. தேவர் களத்து மேட்டில் தங்கிட்டு காலையில 2 பேர் ஊருக்கு போவோம். என்ன யோசிக்க? இல்ல ஒண்ணு இல்லைண்ணே, ஒண்ணு இல்ல. அட என்னப்பா நீ, வெளியூர்காரனோ இல்ல தெரியாதவனோ தான் ஊரு கட்டு போட மாரி அவஸ்தைப்பட்டான். நீ உள்ளூர்காரன், உனக்குமா தெரியாது? போன மாசம் அந்த பெங்களூர்காரனுக்கு என்னாச்சு? ஊரு கட்டு போட மீறினதுனால உசுரே போச்சது இல்ல. அந்த நிலமா உனக்கு வரணுமா? இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலன்னா அதுக்கு மேல உன் இஷ்டம்ப்பா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என் பேர் ಸುಬ್ಬಾರಾವ್. ನಾನು ಬೆಂಗಳೂರು ಕನ್ನಡ ಪ್ರೆಸ್ನಲ್ಲಿ ಸಬ್ ಎಡಿಟರ್ ಇರ್ತೇನೆ. ಈ ஊரில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்னு சொல்கிற ஒருத்தர் பாம்பு மாதிரி வந்து பூஜை பண்ணுறாருன்னு சொல்லணும். இந்த நூற்றாண்டில் எப்படி நடக்குமா? அதை நேரில் நோட்டா பார்வை போயிடும், பேச முடியாது, செத்து போயிடுவாங்கன்னு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் போய் சுಮ್ಮನೆ கட்டுக்கதைன்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்க போகிறேன். இன்னைக்கு பௌர்ணமி. இந்த கோயில் வாசலை தான் வெயிட் ಮಾಡಿ கொண்டிருந்தேன். பார்க்கலாம் பாம்பு வருதுன்னு.
அண்ணே நானும் வரேனே, கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.